வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிராவைஸ் லேட்டைஸ். இந்த பிராவைஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே 14 பாசிபிள் வேஸ் தான் இருக்கான் ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம்னுடைய அந்த ஷேப்ஸை கொடுக்கறதுக்கு. அதாவது 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துலேருந்து நம்ம 14 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் லேட்டைஸை நம்ம டெவலப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் பிராவைஸ் லேட்டைஸ்னுடைய கான்செப்டே. பிராவைஸ் ஷோட் தட் there are only 14 possible ways of arranging points in a space such that the environment looks same from each point. இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அதை சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ், அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அப்போனா நம்ம ஒரு நார்மல் ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே 14 வேஸ் இருக்குது அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. எதுலேருந்து நம்ம 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ படிச்சோம்லையே முன்னாடி 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம 14 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் லேட்டைஸை நம்ம ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த 14 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் லேட்டைஸ் தான் நம்ம பிராவைஸ் லேட்டைஸ்னு சொல்லுவோம். நம்ம ஒரு லேட்டைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ரிமிட்டிவ் இருக்குது, நான் ப்ரிமிட்டிவ் இருக்குது. அதாவது ப்ரிமிட்டிவ் நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா, ஒரே ஒரு லேட்டைஸ் பாயிண்ட் தான் இருக்கும் ஒரு யூனிட் செல்லுக்கு. ஒரு யூனிட் செல் இருக்கு இல்லையா, ஏபிசிடி, அதில் ஒரே ஒரு லேட்டைஸ் பாயிண்ட் தான் இருக்கும். அதை நம்ம ப்ரிமிட்டிவ் செல்லுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இது எங்கே பார்க்கலான்னா சிம்பிள் கியூபிக், சிம்பிள் டெட்ராகோனல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் செல்னால் நிறைய நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒன்று தவிர்த்து 2 லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம். அந்த மாதிரி நான் ப்ரிமிட்டிவ் செல்லில் பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கலான்னா பிசிசி, பாடி சென்டர்டு கியூபிக், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், எக்ஸகோனல். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், if the number of lattice points per unit cell is 2ஆக இருந்தால் அதை நம்ம டபுள்னு சொல்லுவோம், 3ஆக இருந்தால் அதை ட்ரிப்ளின்னு சொல்லுவோம், 4ஆக இருந்தால் குவாட்ரப்ளின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ரிமிட்டிவ் செல்லில் எத்தனை லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவோம். இதுவே அதுக்குள்ளே வந்து லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் 2, 3, 4 இருந்துச்சுன்னா அதை நம்ம டபுளி, ட்ரிப்பிளி, குவாட்ரப்பிளி இந்த மாதிரி நம்ம அந்த பேர் வைப்போம். இங்கே பாருங்கள், 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துலேருந்து நம்மளுக்கு 14 வேஸ் கிடைக்குது. கியூபிக்கில் நம்மளுக்கு சிம்பிள், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்டு கிடைக்குது. டெட்ராகோனலில் சிம்பிள், பாடி சென்டர்டு கிடைக்குது. ஆர்த்தோராம்பிக்கில் சிம்பிள், பேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்டு கிடைக்குது. மோனோக்ளினிக்கில் சிம்பிளும் பேஸ் சென்டர்டும் கிடைக்குது. ட்ரை கிளினிக்கில் சிம்பிள், ராம்போஹெட்ரலையும் சிம்பிள், எக்ஸகோனலையும் சிம்பிள். எண்ணி பாருங்கள், 14 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த மாதிரி இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துலேருந்து 14 பாசிபிள் வேஸ் ஆஃப் லேட்டைஸ் அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸ்பேஸ் லேட்டைஸை க்ரியேட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கியூபிக் லேட்டைஸ், ஓகேங்களா. ஸோ இதில் மொத்தம் 3 இருக்குது. இங்கே பார்த்தோம் இல்லையா, கியூபிக் லேட்டைஸில் மொத்தம் 3 இருக்குது. சிம்பிள், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட், ஓகேங்களா. ஸோ சிம்பிள் கியூபிக் லேட்டைஸில் ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 8 கார்னர் இருக்கும். அந்த 8 கார்னர்லேயும் லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம சிம்பிள் கியூபிக்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் சிம்பிள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு அந்த லேட்டைஸ் பாயிண்ட் இருக்குது. பாடி சென்டர் எப்படின்னா அந்த கார்னர்லேயும் இருக்கும், சென்டர் பாடி சென்டர்லேயும் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா கார்னர்லேயும் இருக்குது, பாடி சென்டர்லேயும் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சென்டர்னு பார்த்துட்டோம்னா கார்னர்லேயும் இருக்கும், 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். அதோடைய ஃபேஸஸ், கியூப்னுடைய 6 ஃபேஸ் இருக்குது இல்லையா, அந்த 6 ஃபேஸ்லேயும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் பாருங்கள், கார்னர்லலாம் 8 லேட்டைஸ் பாயிண்ட் இருக்குங்களா. இது ஒரு ஃபேஸ், அங்கே ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், அங்கே ஒரு பாயிண்ட், மேல் பக்கமாக ஒரு ஃபேஸ், அங்கே ஒரு பாயிண்ட், கீழ் பக்கமாக ஒரு ஃபேஸ், அங்கே ஒரு பாயிண்ட், பின் பக்கமாக ஒரு ஃபேஸ், அங்கே ஒரு பாயிண்ட். மொத்தம் 6 ஃபேஸஸ்லேயும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெட்ராகோனல் லேட்டைஸ். இதில் நம்மளுக்கு 2 வேஸ் தான் இருக்குது. சிம்பிள் டெட்ராகோனல் லேட்டைஸ், ஒவ்வொரு கார்னர்லேயும் 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். இதுவே பாடி சென்டரில் எப்படின்னா 8 கார்னர்லேயும் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு லேட்டைஸ் பாயிண்டில் இருக்கும். ஆனால் நம்ம எந்த ஷேப்பில் பார்க்க போகிறோம், டெட்ராகோனல் ஷேப். இதுதான் டெட்ராகோனல் ஷேப். இதில் சிம்பிளில் பாருங்கள், எல்லா கார்னர்ஸ்லையும் நம்மளுக்கு
லேட்டைஸ் பாயிண்ட் இருக்குது. பாடி சென்டரில் எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்கும், சென்டர்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது டெட்ராகோனல் ஷேப்புக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்த்தோராம்பிக் லேட்டைஸ். இதில் 4 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆர்த்தோராம்பிக் லேட்டைஸ். சிம்பிள்னு சொன்னாலே ஒரு யூனிட் செல்லில் 8 கார்னர்லேயும் லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். இதுவே பாடி சென்டர் நம்ம என்ன பண்ணுவோம், கார்னர் எல்லா கார்னர்லேயும் ஒவ்வொரு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும், சென்டரில் ஒன்று இருக்கும். ஃபேஸ் சென்டர்னு என்னது, எல்லா கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஃபேஸஸ், கியூபிக் எத்தனை ஃபேஸு, 6 ஃபேஸு. அதே மாதிரி தான் ஆர்த்தோராம்பிக்கும் 6 ஃபேஸ் தான். அதேமாதிரி 6 ஃபேஸஸும் நம்மளுக்கு அந்த லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். பேஸ் சென்டர்டு இங்கே தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். ஆனால் 2 லேட்டைஸ் பாயிண்ட் என்ன ஆகும்னா சென்டரில் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நம்ம பேஸ் சென்டர்டு ஆர்த்தோராம்பிக் லேட்டைஸ்னு சொல்லுவோம். அதுக்கான டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஆர்த்தோராம்பிக் ஷேப்பு. சிம்பிளில் பாருங்கள் 8 கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குங்களா. பாடி சென்டரில் பாருங்கள், சென்டரில் ஒன்று இருக்கும். ஃபேஸ் சென்டரில் பாருங்கள், மொத்தம் 6 ஃபேஸ்லேயும் நமக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். மொத்தம் 6 ஃபேஸ் இல்லையா, 1 2 3 அப்புறம் கீழே மேலே 4 5 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஸ் சென்டரில் பாருங்கள், மேல் பக்கத்தில் ஒன்றும் பாட்டம்லேயும் ஒன்றும். இதுதான் நம்ம வந்து பேஸ் சென்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்தந்த இடத்துல நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் அடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மோனோக்ளினிக் லேட்டைஸ். இதில் 2 பாசிபிள் வேஸ் தான் இருக்குது. சிம்பிள் மோனோக்ளினிக் லேட்டைஸ் ஆஸ் யூஷுவல் 8 கார்னர்லையும் 8 லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். பேஸ் சென்டர் மோனோக்ளினிக்கில் வந்து எப்படி இருக்கும், பேஸ் சென்டர்னானது மேல் புறத்துலையும் கீழ் புறத்துலையும் 2 பேஸஸ்லையும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இதில் பாருங்கள் 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்குது. இதுலேயும் 8 கார்னர் லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பேஸ் சென்டர்னால் மேல் புறத்துலையும் பாட்டம்லேயும் நம்மளுக்கு 2 லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ட்ரைக்ளினிக் லேட்டைஸ். இதில் ஒன்று தான் பாசிபிள், சிம்பிள் ட்ரைக்ளினிக் லேட்டைஸ். ஏன்னா ட்ரைக்ளினிக்கில் எப்பயுமே என்ன இருக்காது, ஆங்கிள்ஸும் சேமாக இருக்காது, ஆக்சுவல் லென்த்தும் சேமாக இருக்காது. அப்போது வெறும் ஒரு டைப் தான் வரும். 8 கார்னர்லேயும் 8 பாயிண்ட் இருக்கும், லேட்டைஸ் பாயிண்ட். இதுதான் ட்ரைக்ளினிக்கோட ஸ்ட்ரக்சர். 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு 8 லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ராம்போஹெட்ரல்லையும் ஒரே ஒரு டைப் தான். 8 கார்னரில் 8 லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். இதுதான் ராம்போஹெட்ரலுடைய ஷேப்பு. 8 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் அடங்கியிருக்கும். ஃபைனலாக வரப்போகுது எக்ஸகோனல் லேட்டைஸ். இதுலேயும் நம்மளுக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான், சிம்பிள் எக்ஸகோனல் லேட்டைஸ். இதில் பார்த்துட்டோம்னா எக்ஸகோனல் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 12 கார்னர் கிடைக்கும். அந்த 12 கார்னர்லேயும் நம்மளுக்கு லேட்டைஸ் பாயிண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸகோனல் ஃபேஸ்னுடைய சென்டரில் 2 பாயிண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், முதல்ல கார்னர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டுங்களா, 12. ஸோ டோட்டலாக இங்கே மேலே 6 கீழே 6 12 வந்துச்சுங்களா. இந்த 6க்கு இடையில் சென்டர் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இது ரெண்டுமே கணக்கு எடுத்துப்போம். ஸோ டோட்டலாக 14 பாயிண்ட்ஸ் வரும் இதில் ஓகேங்களா, லேட்டைஸ் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ்.
வணக்கம்.